இல்லடி. அன்னைக்கு எங்க போறேன்னு கேட்டதுக்கு, ரொம்ப அலட்சியமா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொன்ன. இதான் நீ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போற லட்சணமா? என்னடி பதிலையே காணோம்? அன்னைக்கு என்ன பேச விடாம பதிலுக்கு பதில் பேசுன. இன்னைக்கு மட்டும் ஏன் சைலண்டா ஒரு வார்த்தை கூட பேசாம நிக்கிற? கையும் களவுமா மாட்டிக்கிட்டோமேன்னு வெக்கமா இருக்கா? இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி எகிரி குதிக்கிறீங்க? அதான பார்த்தேன். ஒரு நிமிஷம் நீ திருந்திட்டியோன்னு தப்பு கணக்கு போட்டுட்ட. இருட்டுல எவன் கூடயோ பேசிக்கிட்டு நின்னு இருந்திருக்க. அத போலீஸ் வந்து பார்த்துட்டு என்கொயரி பண்ணிருந்திருக்காங்க. போலீஸ் கிட்ட நான் சொன்னதாலதான் உன்னையும் அந்த கேடு கெட்டவனையும் சும்மா விட்டுருக்காங்க. எல்லா விஷயத்திலயும் என்னோட உதவி உனக்கு தேவைப்படுதுங்கிறத இதுல இருந்தாவது புரிஞ்சுக்கோ. மாம், நான் ஒருத்தர் கூட நாகரீகமா தான் பேசிட்டு இருந்தேன். அந்த இடம் இருட்டா இருந்ததுனால ஒரு போலீஸ்காரன் பார்வைக்கு அது தப்பா படலாம். ஆனா ஒரு அம்மாவோட பார்வைக்கு அது தப்பா படுறதுதான் மனசு கொஞ்சம் வருத்தமா இருக்கு மாம். நீ ஒரு தப்பும் பண்ணலன்னு சாதிக்க பார்க்காத. மறுபடியும் சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணாததுனால தான் போலீஸ்ல தைரியமா உங்க பேரை சொன்னேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பு பண்ணியிருந்தா போலீஸ்ல மாட்டி இருந்தாலும் அதை எப்படி உங்ககிட்ட இருந்து மறைக்கிறதுன்னு தான் யோசிச்சிருப்பேன். சரி, அதெல்லாம் போட்டோம். உன் கூட இருந்தவன் யாரு? இருந்தவன் இல்ல, இருந்தவர். ஓ, அதுக்குள்ள அந்த அளவுக்கு மரியாதை வந்துடுச்சோ? சரி, உன் கூட இருந்த அந்த மரியாதைக்குரிய அவர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவர் ரொம்ப நல்லவர், பெண்களை மதிக்க தெரிஞ்சவர், எல்லாத்தையும் விட காசை விட மனுஷங்களுக்கு அதிக மரியாதை கொடுக்க தெரிஞ்சவர். ஏய், இதெல்லாம் நான் கேட்கல. நான் கேட்டது அவரோட பேரு, அவரோட வேலை. அதை மட்டும் சொல்லு. எனக்கும் அவருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் சரியான கட்டத்துக்கு வரும்போது அவரை பத்தின எல்லா விஷயத்தையும் நானே சொல்றேன். அது வரைக்கும் என்னை எதையும் கேட்காதீங்க ப்ளீஸ். எதை பத்தியும் யோசிக்காம என் வாழ்க்கை நிம்மதியா தானே போயிட்டு இருந்துச்சு. அத கலைச்சிட்டியே பாரதி. ஏன் என்ன யோசிக்க வச்ச பாரதி? நீ என்ன யோசிக்க வச்சது நல்லதுக்கா இல்ல கெட்டதுக்கா? கழுத்துல என் தம்பி கட்டின தாலி, பயத்துல எவனோ கொடுத்த குழந்தை. பாரதி, உன் நிலைமைய நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்குமா? சிரிச்சு அவமானத்தை மறைக்க பாக்குறியா? நான் என்ன நினைச்சு சிரிக்கல பிரியா, உன்ன நினைச்சுதான் சிரிச்சேன். என் நிலைமையை விட உன் நிலைமைதான் ரொம்ப பரிதாபமா இருக்கு. எனக்கு என்னடி குறைச்சல்? கொஞ்சம் கூட வேர்க்காத ஏசி ரூம், போக வர காரு, கூப்பிட்ட குரலுக்கு வேலைக்காரங்க. நான் ஒரு ராணி மாதிரிடி. ஒன்ன மாதிரியா? இருக்க இடம் இல்லாம இன்னொருத்தன் வீட்டுல, அதுவும் ஊரை ஏமாத்திக்கிட்டு. நீ என்ன பார்த்து பரிதாபப்படுறியா? உன் பதில கேட்டதுக்கு அப்புறம் உன் மேல எனக்கு இன்னும் பரிதாபம் தான் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீ எதையுமே தப்பான கண்ணோட்டத்துல தான் பாக்குற. என்ன பல்லாக்களை வச்சு கொண்டாடுற அளவுக்கு
பாசமான 4 பேர் என்ன சுத்தி இருக்காங்க. அதை விட எனக்கு என்ன வேணும்? ஆனா நீ கார்ல போறதையும் ஏசில இருக்கிறதையும் பெருசா பெருமையா சொல்லிக்கிற. பெத்த மக வாழ்க்கைய பத்தி கூட யோசிக்காம சுயநலமா வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த ஈஸ்வரிக்கு மகளா பிறந்திருக்கியே, அதை விட பரிதாபம் இந்த உலகத்துல வேற ஏதாவது இருக்குமா? ஏய், எங்க அம்மா என் மேல உயிரியே வச்சிருக்காங்க. அவங்கள பத்தியா தப்பா பேசுற? யாரு? ஓ அம்மா உன் மேல உயிரை வச்சிருக்காங்களா? உயிரை வச்சிருக்காங்கன்னு உன்னால உறுதியா சொல்ல முடியுமா? அக்கறைன்னு ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு உங்க அம்மாக்கு தெரியுமா? பெத்த மகளோட வாழ்க்கைய கொஞ்சம் கூட யோசிக்காம நீ வாழ வெட்டியா வாழ்ந்துட்டு இருக்கியே, அத பத்தி என்னைக்காவது உங்க அம்மா யோசிச்சிருக்காங்களா? உன் புருஷன் கூட உன்னை சேர்த்து வைக்க ஏதாவது முயற்சி பண்ணிருக்காங்களா? இனிமே ஜெயில இருந்து உன் புருஷன் வரமாட்டாருன்னு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும்ல. உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என்னைக்காவது உங்க அம்மா யோசிச்சாங்களா? இது எல்லாத்தையும் பண்ணிருந்தாங்கன்னா உங்க அம்மாவுக்கு உண்மையிலேயே உன் மேல அக்கறை இருக்குன்னு அர்த்தம். ஏசி ரூம், காரு, வேலைக்காரங்க, இந்த வசதி எல்லாம் உங்க அம்மா எதுக்கு உனக்கு கொடுத்திருக்காங்க தெரியுமா? உன் மேல உள்ள பாசத்தினால இல்ல, நீ எதிர்கால வாழ்க்கையை பத்தி யோசிக்க கூடாதுங்கிறதுக்காக. உங்க அம்மா என்னைக்காவது உங்க அப்பாவை விட்டு தனியா இருந்திருக்காங்களா? நீ மட்டும் ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம இப்படி தனி மரமா நிக்கணும்? உங்க அம்மாவுக்கு அப்புறம் உனக்குன்னு யார் இருக்காங்கன்னு நீ என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கியா? நாளைக்கு எனக்குன்னு ஒரு பையன் பிறப்பான், அது போதும் எனக்கு. அவனுக்காக நான் வாழ்வேன், அவன் பார்த்துப்பான் என்ன. உனக்கு அந்த பணக்கார வீட்ல 3 வேளை சாப்பிடுற ஷோகேஸ்ல வைக்காத பொம்மை, அதான் உன் நிலைமை. நான் சொன்னத வீட்ல போய் உட்கார்ந்து நல்லா யோசிச்சு பாரு. அது அப்பட்டமான உண்மைன்னு உனக்கே புரியும். ஆனா இத போய் உங்க அம்மா கிட்ட சொல்லிடாத. உன்னை யோசிக்கவே விடாம நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. நீயே தனியா உட்கார்ந்து ஒரு முடிவெடு. உங்க அம்மாவுக்கு நீ பொண்ணா இருக்கிறது முக்கியம் இல்ல, உனக்குன்னு ஒரு பொண்ணோ பையனோ இருக்கிறது தான் முக்கியம். நீ எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்க பாரதி. பா, ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுப்பா. வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையா இருக்கு. என்ன கந்தசாமி, காலையிலே இப்படி அழுத்துக்கிற? பின்ன என்னப்பா, நான் எப்போ பார்த்தாலும் கேட்லேயே தான் காவல் காத்துட்ருக்கேன். அப்படி இருந்தும் எப்படியோ எங்கள் முதலாளி பசங்க வீட்டை விட்டு ஓடி போயிருச்சுங்க. என்ன காரணத்தினால இந்த பிள்ளைங்க ஓடி போச்சு? ஏதாவது பிரச்சனையா? என்ன காரணம்னு சரியாக தெரில. ஆனால் வீட்டில் எப்போ பார்த்தாலும் முதலாளியும் முதலாளியம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை பார்த்து பார்த்து பிள்ளைங்க மனசு பாதிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். தப்பை தாமால வச்சுக்கிட்டு நான் ரொம்ப அலட்சியமாக இருந்ததுனால தான் பசங்க வீட்டை விட்டு போயிருச்சுன்னு முதலாளி என்னை வருத்தி எடுக்கிறாரு. அந்த பிள்ளைங்க திரும்ப கிடைக்கிற வரைக்கும் எனக்கு தொல்லை தான். இந்த வரேன். என்ன எதுக்காக ஃபோன் பண்ணி வர சொன்ன? அண்ணே, நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் என்ன பண்ணேன்? எதுக்கு கண்ணம்மா கிட்ட இந்த வீட்டு அட்ரஸ் கொடுத்தீங்க? நான் ஏன் உன் வீட்டு அட்ரஸ் கனமா கொடுக்க போறேன்? சும்மா போய் சொல்லாதீங்க. நீங்க அட்ரஸ் கொடுக்காம கண்ணம்மா இந்த வீட்டுக்கு வந்துட்டா? உங்களை கண்ணம்மா கிட்ட பழக சொன்னதே நான் தான். கண்ணம்மா கிட்ட நீங்க இப்படி போட்டு கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இப்படி சொல்லிருக்கவே மாட்டேன். ஏய், இந்த அபாண்டமா பேசுற பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். நானே உங்க அண்ணன் காணான்னு அல்லாடிட்டு இருக்கேன். அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம உன் பிரச்சனையே பேசிட்டு இருக்கியே.
நீங்க என் அண்ணனை என்ன டார்ச்சர் பண்ணீங்களோ அதான் சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாரு. வர்ஷா, சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காத. என்னோட எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம். அது உனக்கே தெரியும். நானா காரணம்? உங்க அண்ணனோட சொத்தை வளைச்சு போட்டுக்கலான்னு ஆசைப்பட்டு ஏன் கூட கூட்டு சேர்ந்தீங்க. வாசக்கதவு வழியா வந்தவளுக்கு தாண்டி ரோஷம் வரணும். இன்னும் கொஞ்ச நாள்ல கண்ணம்மாவை துரத்திட்டு அந்த வீட்டுல நான் மகாராணி போல வாழதான் போறேன். இப்ப நீங்க பேசுற பேச்சுக்கு அதுக்கு உண்டான பலனை அனுபவிக்க தான் போறீங்க. அத மனசுல வச்சுட்டு இப்ப பேசுங்க. என்ன மிரட்டுறியா? என் அண்ணனை உனக்கு கொஞ்ச நாளா தாண்டி தெரியும். ஆனா எனக்கு பிறந்ததுல இருந்தே தெரியும். சில விஷயங்களை பக்குவமா எங்க அண்ணன் கதையில சொன்னா அடுத்த நிமிஷமே நீ குழந்தையோட பிளாட்ஃபார்ம்ல பிச்சை எடுக்கணும். பொண்டாட்டிக்காக பெத்தவங்கள ஆம்பளைங்க தூக்கி எறிகிற காலம் இது. கூட பிறந்த உன்னை தூக்கி எறிய. வர்ஷா, நான் திரும்பவும் சொல்றேன், கல்யாணம் ஆகாம ரகசியமா புள்ள பெத்தவெல்லாம் ஒருத்தனுக்கு பொண்டாட்டி ஆயிட முடியாது. அத மனசுல வச்சுக்கிட்டு பொண்டாட்டிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணு. என்ன விட்டா பேசிட்டே போறீங்க. நீ பேசிக்கிட்டே இருப்ப, அதை கேட்டு நான் சும்மா இருக்கணுமா? என் வீட்டுக்கே வந்து என்னைய ஏத்து பேசுறீங்களா? ஏய், இது உன் வீடு இல்லடி, எங்க அண்ணன் வீடு. இந்த வீட்டுக்கு எங்க அண்ணன் தான் வாடகை Stop கொடுக்குறாரு. it. அண்ணே, என்ன உங்க ரெண்டு பேர் மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க? பாருண்ணே, இந்த வருஷா அண்ணிங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம எப்படி எல்லாம் பேசுறா பாரு. நானும் தான் உங்களுக்கு அண்ணி, அதை மறந்துடாதீங்க. வர்ஷா, வனிதா, ஏன் இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிறீங்க? நீங்க ரெண்டு பேரும் கோபத்தை காமிக்க வேண்டியது கண்ணம்மா மேல. நீங்க ஒத்துமையா இருந்து கண்ணம்மாவுக்கு எப்படி முடிவு கட்டணும்னு யோசிச்சாதான் உங்க ரெண்டு பேரோட பிரச்சனையும் தீரும். அதை விட்டுட்டு ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல என்ன நினைப்பாங்க? வனிதா, நீ முதல்ல கிளம்பு. சண்டை போறதுக்கு அந்த வீட்டு பக்கம் வராத. நான் ஒண்ணு உன் வீட்டு பக்கம் வரல. இவதான் போன் பண்ணி வாங்க நீன்னு சொன்னா. கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசுறா. நான் மட்டும் பேசுறா உனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துருமே. நான் போறேன். வனிதா, இல்ல. ஐயோ, காலங்காத்தால ரெண்டு பேரும் ஏன் இப்படி மூட் அவுட் பண்றீங்க? வர்ஷா, வர்ஷா, ஏன் இப்படி வீட்டு வாசல்ல நின்று ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? அப்படி கேளுங்க. என்ன ஒதுக்கி வச்சுட்டு ஒருத்தி வீட்டோட வச்சிருக்கீங்களே, அவதான் நாங்க ரெண்டு பேரும் சண்டை போறதுக்கு காரணம். உங்க ரெண்டு பேரும் தகரால எதுக்கு கண்ணம்மா பேரை வைக்கிற? கண்ணம்மா எதுக்கு என் வீட்டுக்கு வந்தா? அண்ணிதா என் அட்ரஸ கண்ணம்மா கிட்ட கொடுத்துருக்காங்க. என்ன கேட்காம என் வீட்டு அட்ரஸ் எது கண்ணம்மாக்கு தரணும்? கண்ணம்மாவுக்கு தான் தான் கொடுத்தான்னு வனிதா உங்ககிட்ட சொன்னாளா? அவங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? அவங்கள விட்டா இந்த அட்ரஸ் யார் அவங்களுக்கு தந்திருக்க முடியும்? வர்ஷா, திரும்ப திரும்ப நீ நினைச்சதே சரின்னு சாதிக்காத. கண்ணம்மாவுக்கு இந்த வீட்டு அட்ரஸ் கொடுத்த நம்ம லாயர் தான். அத முதல்ல புரிஞ்சுக்க. எதை வச்சு சொல்றீங்க? கண்ணம்மா ஒன்ன பார்க்கணும்னு அவ லாயர் கிட்ட சொல்லிருக்கா. அவ லாயர் நம்ம லாயரை பார்த்து அட்ரஸ் வாங்கியிருக்காங்க. இது தெரியாம தேவையில்லாம எதுக்கு வனிதா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? நம்ம லாயர் தான் இந்த வேலை பண்ணதா? வரட்டும், வச்சுக்கிறேன். வர்ஷா, இது சம்பந்தமா இனிமே யார்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம். கண்ணம்மா இந்த வீட்டுக்கு வராங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. அவ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்கிட்ட சொன்னா. நான் உடனே அந்த வீட்டு பக்கமே போக கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா வார்ன் பண்ணிட்டேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அவ இந்த வீட்டு பக்கம் வந்தாள்னா அப்புறம் நான் பொல்லாதவள ஆயிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. புலி, அந்த வாட்ச்மேன் சொன்னதை கவனிச்சியா? ஆமா, இப்ப அதுக்கு என்னங்கிற? அந்த மேட்ரு தான் இப்போ நமக்கு பம்பர் லாட்டரி அடிக்க போகுது. எப்படிடா? புரியலையாடா? சரியான டியூப் லைட்டா இருக்கேடா. உனக்கு எல்லாமே விலாவரியா சொல்லணும். இப்போ அந்த வீட்டில் பிள்ளைங்க காணாம போச்சு இல்ல? எப்படி காணாம போச்சு? நாம தான் அந்த பிள்ளைங்களை கடத்தி வச்சிருக்கோம். புரியலையே. ஐயோ, என் மூளைக்கு ஈடு கொடுக்காம எனக்குன்னு ஃப்ரெண்டுன்னு வந்து வாச்சிருக்கேடா. அந்த பிள்ளைங்களை நாம கடத்தி வைக்கல, ஆனா கடத்தி வச்சிருக்கிற மாதிரி அந்த வீட்டுக்கு 2 ஒரு ஃபோன் போடுவோம். உங்க பிள்ளைங்களை திரும்ப ஒப்படைக்கணும்னா 5 லட்ச ரூபாய் பணம் வேணும்னு கேட்டு மிரட்டுவோம். அவங்களும் பதறி அடிச்சுக்கிட்டு நாம சொல்ற இடத்துல 5 லட்ச ரூபாய் பணத்தை கொண்டு வந்து வைப்பாங்க. எல்லாம் சரி, நம்மள்ட்ட இல்லாத பிள்ளைய நாம எப்படி ஒப்படைக்கிறது? டேய் உப்புலி, அந்த பிள்ளைங்க அடிக்கடி ஸ்கூலுக்கு போகும்போது நான் பார்த்துருக்கேன். 5 லட்ச ரூபா பணம் கிடைக்கிற வரைக்கும் நாம 2 பேரும் அந்த பிள்ளைங்கள தேடுவோம். நம்ம கையில கிடைச்சதுன்னா பணத்தை வாங்கிட்டு அந்த பிள்ளைங்களை நாமளே ஒப்படைச்சிரும். பிள்ளைங்க மட்டும் நம்ம கிட்ட கிடைக்கலன்னா பணத்தை அபேஸ் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடலாம். என்ன சொல்ற? டேய், உன் ஐடியா ஓகே ஆகுமாடா? ஓகே, ஆகும், வா வா.
பத்தி யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அப்புறம் என்ன கண்ணம்மா, நீ அழக்கூடாது. நீ அழுதா என்னால தாங்கிக்க முடியாது கண்ணம்மா. உனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லு, நான் சால்வ் பண்ணி தரேன். சும்மா மனசுக்குள்ள போட்டு குழம்பிக்காத ப்ளீஸ் கண்ணம்மா, சொல்லு. எதுங்க சொல்றது? நான் யாரும் இல்லாத அனாதையா பிறந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். என் புருஷன் என் பையனை வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன். நான் தான் அப்படி பிறக்கலையேங்க. என்ன பண்றது? என்ன ஆச்சு? யாராவது உங்க அக்கா தங்க வீட்டுக்கு வந்தாங்களா? என்னை பத்தி ஏதாவது தப்பா உங்ககிட்ட சொன்னாங்களா? யாரும் வீட்டுக்கு வரலங்க. என் கூட அவங்க பேசுறது இல்லைனாலும் எங்கேயாவது ஒரு மூலையில சந்தோஷமா இருக்காங்கன்னு நானும் மனசை தேத்திட்டு இருந்தேன். நான் கஷ்டப்படும் போது எனக்கு கை கொடுக்காம போயிருந்தாலும் அத பத்தி ஒரு நாள் கூட நான் கவலைப்பட்டதே கிடையாது. ஆனா ஆனா அவங்க இப்போ கஷ்டப்படுறத பார்க்கும்போது மனசு கேட்க மாட்டேங்குதுங்க. ஏய் கண்ணம்மா, ஒரு பக்கம் பாரதி தான் குழந்தை மாறி போயிட்டதுனால துடி துடிச்சு போயிருக்கா. இன்னொரு பக்கம் பைரவேக்கா தான் குழந்தைங்களை தொலைச்சிட்டு கண்டுபிடிக்க முடியாம அலமோதிட்டு இருக்கா. இவங்க கூட பிறந்த நான் இந்த விஷயத்தை எல்லாம் பேப்பர்ல படிச்சுதா தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஒத்துமையா இருக்க வேண்டிய அக்கா தங்கச்சிங்க நாங்க 3 பேரும் ஆளுக்கு ஒரு மூலையில தன்னன் தனியா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு இல்லாம எங்க இப்படி தவிக்கணும்? ஏன் விதி ஏன் எங்களை இப்படி பாடப்படுத்துது? கண்ணம்மா உடனே கிளம்பு, நாம அவங்களை போய் பார்த்துட்டு வந்துடலாம். நீ உன் அக்காவையும் பாரதியும் பார்த்தாதான் உன் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். வா கிளம்பு. வேண்டாங்க, நான் எங்கேயும் வரல. அவங்களே நினைச்சிட்டு அழுதுட்டு இருக்காம ஒரு முறை நேர பார்த்து பேசினா அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும்ல. பிரிஞ்சு போன நீங்க 3 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும்ல. வா கிளம்பு கண்ணம்மா. நான் வரலங்க, எனக்குள்ள என்ன அழுதுக்கிறேன். கண்ணம்மா நான் சொல்றத ப்ளீஸ் என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. உங்களுக்கு என் குணம் தெரியும்ல. யாரையாவது ஒரு வார்த்தை தப்பா பேசிருக்கேனா? இதெல்லாம் நான் செஞ்சதா? எங்க அக்காவும் பாரதியும் பட்டும் படாம பேசினா என் மனசுக்கு எப்படி இருக்குங்க? உன்னை பத்தி தப்பா பேசுறதுக்கு அவங்களுக்கு எப்படி மனசு வந்தது? இத நீ சொல்லவே இல்லையே கண்ணம்மா. நீங்க என்கிட்ட கோவமா பேசாம இருந்த பார்த்தாங்க இதெல்லாம் நடந்துச்சு. என்னோட வேதனைய உங்ககிட்ட கூட சொல்லி அழ முடியாம நான் எத்தனை நாள் தவிச்சிருக்கேன் தெரியுமா? கோர்ட்டு கேஸ் ஜெயில அலைஞ்சப்போ என்ன பார்க்க யாருமே வந்ததில்ல. நான் அப்படி என்னதான் அவங்களுக்கு வேண்டாதவளா போயிட்டேன்னு எனக்கு புரியலங்க.